ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போகிறேன்னா இஎம் ஃபாஸ்டர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவரோட நேம் வந்து இஎம் ஃபாஸ்டர் இல்லைன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், உண்மையாலுமே இவரோட நேம் என்ன அப்படின்னா ஹென்ரி மார்கன் அப்படின்றது தான் உண்மையான ரியல் நேம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ பேசேஜ் டு இந்தியா இவரோட நாவல் 1924 பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து இவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னால எழுதியிருப்பாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டாம் ஸ்டோப்பர் வந்து இந்தியன் இங்கே எழுதியிருப்பாரு. இதை வந்து எதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாருன்னா எ பேசேஜ் டு இந்தியா அப்படின்ற இவரோட நாவலை வச்சு தான் டாம் ஸ்டோப்பர் வந்து இந்தியன் இங்க் வந்து எழுதியிருப்பாரு. ஃபோர்த் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா மாரபார் கேவ்ஸ், அதாவது மரபார் கேவ்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாரு எ பேசேஜ் டு இந்தியாவில். அது வந்து எதோட பேஸ்னா பார்பரா கேவ்ஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹீ நாமினேட்டட் ஃபார் நோபல் பிரைஸ் 13 டைம், அதாவது 13 டைம் வந்து இவர் வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. எதுக்குன்னா நோபல் பிரைஸ்க்காக. தேங்க்ஸ் டு ஆல்.